என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று ஒரு தகப்பனாக நின்று உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். வேண்டாம் என் குழந்தையை, இவர்களின் மீது நீ அன்பு வைக்காதே. ஏனென்று இந்த கருப்பன் உனக்கு நான் வெளிப்படையாகச் சொல்ல வந்திருக்கிறேன். நீ அதிகமாக ஒருவரின் மீது அன்பு வைத்து கொண்டிருக்கிறாய். இந்த அன்பு உன்னை எங்கு கொண்டு போய் சேர்க்கப் போகிறது என்று தெரியாமல் தான் நீயும் அன்பு வைத்து விட்டாய். இனியும் இதை மாற்றிவிட முடியாது. ஆனால் இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக உன்னுடைய மனதை காப்பாற்றி கொள்ள முடியும். இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக உனக்கான நன்மைகளை பெற முடியும். உனக்குள் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு உன்னால் தீர்வுகளை பெற முடியும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதும், உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதும் என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிவிட உன் கருப்பன் வந்திருக்கிறேன். என் குழந்தையே, ஒருவரை நம்பாதே என்று சொல்லிவிட்டு இது நல்ல விஷயம் என்று சொல்கிறாயா கருப்பா என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, எதுவுமே உன்னுடைய நல்லதற்காகத்தான் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கென நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையுமே உனக்கான உண்மைகளாகத்தான் நான் எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்காக துணையிருந்து உன் முன்னால் நின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் நீ எதையுமே விட்டுவிடாதே. கருப்பன் நான் இருக்கும் பொழுது ஒவ்வொன்றையும் நீ உன் மனதிற்குள் பதிய வைக்க வேண்டும். நல்லது எது, கெட்டது எது என்று ஒவ்வொன்றையும் நான் உனக்கு முழுமையாக எடுத்துச் சொல்வேன். எந்த நிலையிலும் நான் உனக்கு கை கொடுத்து உன்னை தூக்கி நிறுத்துவேன். இத்தனை காலமும் என் பிள்ளை தொலைத்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லதை நடத்த வேண்டும். தெய்வம் இருக்கும் பொழுது இனிமேலும் என் குழந்தை நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதை ஒரு முறைக்கு 1000 முறை நான் யோசித்த பிறகுதான் உனக்கு சொல்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் கவனத்தில் கொண்டு உனக்கு ஒன்றை தருகிறேன் என்றால் முதலில் அதற்கான காரணத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு விஷயத்தை உனக்கு நான் எடுத்துச் சொல்வதற்கான காரணத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்ட காலம் வந்துவிட்டது. இந்த கருப்பன் நான் உன்னோடு துணை இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் காலம் உனக்கு வந்துவிட்டது. கருப்பனின் அன்பு ஒன்றே போதும், இந்த வாழ்க்கையை நான் எப்படியும் வாழ்ந்து விடுவேன் என்ற எண்ணம் கொண்ட என் குழந்தைக்கு நான் சொல்வது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் புரியும். நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் நின்று அது உன்னை வலிமைப்படுத்தும். என் பிள்ளைக்கென சில விஷயங்களை நான் முழுமையாக எடுத்துச் சொல்ல நினைக்கும் நேரம் இதையெல்லாமும் நீ கவனத்தில் கொண்டிருந்தாயானால், இதையெல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொண்டிருந்தாயானால் நீ இப்பொழுது இது போன்ற ஒரு சிக்கலில் நிச்சயமாக சிக்கி இருக்க மாட்டாய். யார் மீது அன்பு வைத்து அந்த அன்பை நான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பொய்யானதாக மாறிவிடுமோ என்று நான் யோசிக்கிறேனோ அதனை முதலில் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறதோ அவை அத்தனையும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனம் கலங்கிவிடாது. இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுதுமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக புரிந்து கொள்கிறோம் என்றால் இனியும் நமக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக உணர வேண்டும். இனியும் உனக்கு நடக்கும் உண்மையான விஷயங்களை
நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணரும் காலம் உனக்கு வந்துவிட்டது. நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் காலம் உனக்கு வந்துவிட்டது. கருப்பன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களையும் மாறுதல்களையும் நான் தந்து கொண்டே இருக்கிறேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன பெற வேண்டும் என்று இருக்கிறதோ அதையெல்லாமும் நான் நிச்சயமாக உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது எது கெட்டது எது என்று என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக கவனிக்க வேண்டும். அப்பன் சொல்வது போல ஒருவரின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு உன்னுடைய வாழ்க்கையை பதம் பார்க்க துடிக்கிறது என்றால் அதனை நீ என்னவென்று உணர வேண்டும் அல்லவா? இதனை என் குழந்தை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் நமக்கு இது போன்ற ஒரு விஷயம் தெரிய வரும் பொழுது அதை நாம் கவனிக்க வேண்டும். அதை நாம் கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும். சரியான ஒன்றை நாம் நிறைவாக பெற வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்கி விடாதே. தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் என் குழந்தை நீ கலக்கம் கொண்டு நிற்காதே. உனக்காகவே நான் வரக்கூடிய இந்த காலம் முழுமையிலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். கருப்பன் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கே என்று எடுத்துச் சொல்ல வருவதை முதலில் நீ உண்மை என தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லும் எல்லா விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தட்டும். இப்பொழுது உனக்கு நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு சரியாக வாழ்ந்து விட்டால் அது போதும். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ கலங்கிய உன்னுடைய ஒவ்வொரு கலக்கங்களும் உனக்கென்று கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருந்து நடத்துவதை எல்லாமும் நீ என்றுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உனக்காகவே ஒவ்வொரு நிலையையும் கடந்து வர வைக்கிறது. இந்த தெய்வம் உனக்காகவே ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு புரிய வைக்கிறது. உன் முன்னால் நின்று நான் உனக்கு சொல்வது போல இனி எந்த நாளும் உனக்கு சரியான விஷயங்கள் நடக்கும். எந்த நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை பல முழுமையான புரிதல்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நினைத்து பார்த்து பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் இழந்தது எல்லாமும் போதும். இனி நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாமும் நிச்சயமாக உனக்கு சரியாக புரிந்துவிடும். நமக்கு நடக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நிச்சயமாக உன்னை சரியானபடி மாற்றிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத எண்ணம் கொண்டு இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்க வேண்டாம். ஒரு சிலரினுடைய நடவடிக்கைகள் உன்னுடைய வாழ்க்கையில் பல தேவையற்ற விஷயங்களை உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் பல தேவையற்ற புரிதல்களை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது. இதனை எல்லாமும் நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை சுற்றி எதனால் நடக்கிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் சொல்லும் இந்த விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் வருகின்ற பொழுது எந்த நாளும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றையுமே சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு உன்னை சுற்றி இருக்கும் சில போலியான உறவுகளை
நான் மீண்டும் மீண்டும் உனக்கு அறிமுகப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். சில போலியான மனிதர்களை யார் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு தெரியப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். இவர்களின் உண்மையான முகங்களை நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுப்பதற்கு முழுக்க முழுக்க காரணம் என் பிள்ளை ஏமாந்து விடக்கூடாது என்பதுதான். என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் நினைத்து இனிமேல் பதறிவிடக்கூடாது என்பதுதான். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்துவிட வேண்டும். மிகப்பெரிய மாற்றங்களோடு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உனக்காகவே நான் என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் எதை நடத்துகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய துணையாக இந்த கருப்பன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தும் விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை நான் நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்தி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உன்னோடு துணை இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் உறுதிப்படுத்தி கொடுப்பேன். எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் பல ஆச்சரியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதுவரையிலும் உனக்கு நான் என்னவெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறேனோ அதை எல்லாமும் உணர்ந்து புரிந்து நீ வாழத்தான் வேண்டும். கருப்பன் பல மனிதர்களை உன் வாழ்க்கையில் காண்பித்து கொடுத்திருந்தாலும் ஒரு சில மனிதர்கள் மட்டுமே உனக்கு உண்மையானவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒரு சிலர் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மையான அன்பை கொடுத்திருக்கிறார்கள். இன்னமும் பலர் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல சோதனைகளையும் துன்பங்களையும் தான் கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. மேலும் பல கஷ்டங்களையும் காயங்களையும் தான் உனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இதையெல்லாமும் தாண்டி நாம் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் பல சோதனைகளை கொடுக்கிறது என்றால் இனி எதையும் என் பிள்ளை நீ விட்டுவிட முடியாது. இவர்கள் சோதனைகளை கொடுக்கிறார்கள், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதை விட இவர்கள் நாம் உண்மையான அன்பை கொடுக்கும் பொழுது நம்மை சோதிக்கிறார்கள் என்றால் அதை நாம் அவ்வளவு சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் சட்டென்று புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் சட்டென்ற ஒரு புரிதலுக்குள் நிச்சயமாக கொண்டு வந்து விட வேண்டும் என்பதுதான் உண்மை. இதிலிருந்து தான் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் முழுக்க உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? இந்த கருப்பன் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் முதலில் உன்னை யார் என்று நீ முதலில் புரிந்து கொள். மற்றவர்களுக்கு அடிபணிந்து நிற்கவோ மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு அப்படியே நடக்கவோ உனக்கு இங்கு படைக்கப்படவில்லை. உன்னுடைய சுயநலத்தினால் உன்னுடைய சுய புத்தி கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. எதையும் நிம்மதியாக நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. நான் இருக்கும் இந்த நிமிடங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு தேவையான எல்லாவற்றையும் சரியாக எடுத்து தரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. காரணத்தோடு உனக்கு நான் ஒவ்வொன்றையும் உருவாக்கி தருகின்ற இந்த பொழுது இனி எந்த நாளும் உனக்கு நம்பிக்கையை சரி செய்து கொடுக்கும். எந்த நாளும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் விரும்பியது ஒவ்வொன்றும் நமக்கான விருப்பங்களை நடத்தி கொடுக்க வருகின்ற இந்த காலம், இந்த கருப்பன் நான் துணையிருந்து உனக்கு சொல்வது எல்லாமும் எப்பொழுதும் உன்னை வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாது. அப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் பல ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது.
கருப்பன் துணையிருந்து நான் உனக்கு நிறைவேற்றி தரக்கூடிய பல விஷயங்கள், முழுமையான ஆச்சரியங்களை உனக்கு தரத்தான் வேண்டும். முழுமையான சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, கருப்பன் யாரை பற்றி பேசுகிறேன் என்று இன்னமும் உனக்கு புரியவில்லை அல்லவா? என் குழந்தையே, யாரிடத்திலும் சரி, எதையுமே ஓரளவிற்கு மேல் நாம் வைத்து கொண்டோமானால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை நாம் சந்திக்க வேண்டிய அவசியம் வரும். ஒரு மிகப்பெரிய சோதனையை நாம் சந்திக்க வேண்டிய அவசியம் வரும். அதனால் எதையுமே அளவோடு வைத்துக்கொண்டு நாம் பழக வேண்டும். எல்லை மீறி செல்லும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும். நாம் அன்பு வைக்கின்ற மனிதர்களிடத்தில் நாம் எதையுமே எதிர்பார்க்காமல் இருந்தால் நாளை இவர்கள் உனக்கு எப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை உன்னால் பொறுத்து கொள்ள முடியும். எந்த புற்றில் பாம்பு இருக்கும் என்று தெரியாதல்லவா? அதுபோலத்தான் இந்த மனிதர்களின் எண்ணமும் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாருக்கும் தெரியாது. எந்த சூழ்நிலையில் அது எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரும் என்பது இங்கு யாருக்கும் புரியாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நீ புரிந்து கொண்டால், இந்த கருப்பன் துணையிருந்து உனக்கு நடத்துவதை நீ தெரிந்து கொண்டால், எப்பொழுதும் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளினாலும் நீ ஏமாந்து போக மாட்டாய். எதிர்பார்ப்புகளை உனக்குள் கொண்டு ஒருபோதும் நீ கலக்கம் கொள்ள மாட்டாய். சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம், உனக்கு நடந்ததை எல்லாமும் யோசித்து இனிமேல் நீ ஒருபோதும் கலங்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள். கருப்பன் உடன் இருக்கிறேன் என்பதும், இந்த கருப்பன் நான் உன்னோடு வருகிறேன் என்பதும் நிச்சயமாக நீ தெரிந்து புரிந்து கொள். கருப்பனின் அன்பு உனக்கு கொடுத்த இந்த சந்தோஷங்களை இனி ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிட வேண்டாம். எந்த நிலையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து விட வேண்டாம். உனக்கானது நிச்சயமாக உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான விஷயங்கள் அத்தனையும் உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உணர்ந்து விட வேண்டிய விஷயங்கள் பல இருக்கிறது. எப்பொழுதும் அன்பு என்ற ஒன்றை சொல்லி இங்கு ஏமாற்றுகின்ற மனிதர்கள் ஏராளம். அதனால் தான் கருப்பன் உன்னிடத்தில் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அன்பு என்ற பெயரில் இனியும் ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டாம். உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள். கருப்பனுடன் இருக்கும் காலம் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள். எந்த இடத்தில் எல்லாம் நமக்கு ஏமாற்றங்கள் வருகிறதோ அப்பொழுது எல்லாம் நாம் உடைந்து கதறுவதை விட முன்கூட்டியே அதற்கு நீ எச்சரிக்கையாக இருந்திருந்தால் இவை எல்லாமும் உனக்கு பெரிதாக தோன்றாது. எப்பொழுதும் எதற்கும் தயாராக இரு. எந்த ஒரு விஷயத்தையும் பெறுவதற்கு நீ உன்னை தயாராக வைத்திரு. நடப்பதை எல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொள்வாய். உனக்கு கிடைக்கும் இந்த வாழ்க்கை பாடம் இதையெல்லாமும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். அடுத்தடுத்த நிலைகளில் நீ அடைய நினைக்கும் உன்னுடைய லட்சியத்தை நிச்சயமாக நீ அடைந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் சொல்லித்தரும் விஷயங்களை நீ புரிந்து கொள். இந்த கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு சொல்லித்தரும் ஆச்சரியங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொள். தேவையில்லாமல் எதையும் எண்ணி என் பிள்ளை இனி கலங்குவதை விடுத்து உனக்கு நடக்கும் இந்த சந்தோஷங்களை நீ உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ தொடங்கு. அப்பன் சொல்வது போல எந்த ஒரு உயிரிடத்திலும் சரி, யாரிடத்திலும் சரி, எதையும் அளவோடு வைத்திருப்பது உனக்கு நல்லது. இன்று என்னை நீ அலட்சியம் செய்யலாம், ஆனால் நாளை ஒரு ஏமாற்றம் உன்னை வந்து சேரும் பொழுது கருப்பன் சொன்ன வார்த்தை எத்தனை உண்மையானது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்வாய்.
என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.